ஓம் சாந்தி. 10/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விடுத்து தேகி அபிமானி ஆத்மாவுடையராக ஆகுங்கள். இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்மா அபிமானி ஆகுங்க, அவனோட மாறுங்கன்றாரு. ஆத்மா அபிமானியாக இருப்பவர்களுக்கு தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் வழியினர் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. அதாவது ஆத்மா அபிமானியா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறதுன்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது செய்யும் சத் சங்கங்கள் மற்ற சத் சங்கங்களை விட தனிப்பட்டது எப்படி? பதில்: இந்த ஒரு சத் சங்கத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தையே கேட்குறீங்க. இங்கு படிப்பு நடக்கிறது, லட்சியம் நோக்கம் கூட முன்னால் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ வெளியே சத் சங்கத்துக்கு போவோம், நம்ம ராமாயணம் மகாபாரதம் கதா காலட்சேபம் கேட்போம், வந்துடுவோம். அங்கே ஆத்மாவோ பரமாத்மாவோ யாரு, கடவுள் யாரு, அதெல்லாம் தெரியாது. முக்தி எப்படி அடையணும், ஜீவன் முக்தி எப்படி அடையணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. வெறும் சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை பற்றி தான் நம்ம படிப்போம். ஏன்னா இங்கே படிப்பு நடக்கிறது. கடவுளை பாடம் எடுக்கிறாரு, ஆத்மா பரமாத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறோம். லட்சிய நோக்கம் கூட நமக்கு முன்னாடி இருக்குது. இப்போ அந்த படிப்பில் உலகாய கல்வியில் ஏம் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், அந்த மாதிரி இங்கேயும் தேவதையாக போகிறோன்ற லட்சியம் இருக்குது. மற்ற சத்சங்கங்களில் கல்வியும் இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்கிறாரு. மற்ற சத்சங்கங்களில் கல்விலாம் கிடையாது, சும்மா போவோம் கேட்போம் உட்காருவோம் வந்துடுவோம், அவ்வளோதான். கல்விலாம் கிடையாது. ஏம் ஆப்ஜெக்ட் லட்சியம் நோக்கமும் கிடையாதுன்றாரு. அங்கே போவோம் வருவோம், அவ்வளோதான். அங்கே எந்த ஒரு லட்சிய நோக்கம் கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக குழந்தைகள் கேட்டு கொண்டிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எப்போது அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என்று முதலில் தந்தை புரிய வைக்கிறார். இது ஒவ்வொரு முறையிலையும் பாபா சொல்வாரு. பாபாக்கு முன்னாடி நம்ம உட்காரும் போது தன்னை ஆத்மானு புரிஞ்சுட்டு உட்காருங்கன்னு சொல்றாரு. தேகம் என்று நினைக்காதீங்க. தேக அபிமானி தேக உணர்வுடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஈஸ்வரனுக்கு தேகமே இல்லை, கடவுளுக்கு உடம்பே இல்லை. அவர் என்றைக்குமே ஆத்மா உணர்வுடையவராக இருக்கிறார். அவர் சுப்ரீம் உயர்ந்த ஆத்மா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பரம ஆத்மா என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். பரமாத்மான்னு சொன்னாங்கன்னா பரம ஆத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். எல்லா ஆத்மாக்களிலும் உயர்ந்தவர் அவர். அவருக்கு என்னைக்குமே மகிமை இருக்கு. ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல, சக்தி இழக்கிறதில்ல, அதனால எப்பயுமே மகிமை இருக்கு. மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறும் பொழுது புத்தியில் அவர் நிராகார லிங்க ரூபம் ஆவார் என்பது புத்தியில் வருகிறதுன்னு சொல்றாரு. நம்ம லிங்க ரூபத்துல தான் நம்ம வழிபடுறோம். அதனால உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான்னாலே நமக்கு லிங்க ரூபம் தான் ஞாபகம் வருது. நிராகார லிங்கத்தின் பூஜையும் ஆகிறதுன்னு சொல்றாரு. அவர் பரமாத்மா ஆவார், அதாவது அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர். அவரும் ஆத்மாவாக உள்ளார், ஆனால் உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறார். அவரும் ஆத்மா தான் நம்மள மாதிரி, ஆனா அவர் உயர்ந்த ஆத்மா. அவர் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. நம்ம கீழே ஒரு உடல் எடுத்து நடிக்கிறோம், நிறைய உடல் எடுத்து நடிக்கிறோம், ஆனா அவரு பிறப்பிறப்புல வர்றதில்லை. மற்றபடி அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆத்மா, உயிர் தான். மற்ற அனைவரும் மறுபிறவி எடுக்கிறாங்க, மற்ற எல்லாரும் மறுபிறவி எடுக்கிறாங்க. மேலும் அனைவரும் படைப்பு ஆவார்கள். கடவுளுடைய படைப்பு தான் எல்லா ஆத்மாக்களுன்றாரு. படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். பிரம்மா விஷ்ணு சங்கரன் கூட படைக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு. முழு மனித சிருஷ்டியே படைப்பு ஆகும் சொல்றாரு. இப்ப இந்த முழு மனித உருவுல நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் நடிக்கிறோம்ல, இது எல்லாமே கடவுளுடைய படைப்புன்னு சொல்றாரு. பிரம்மா மூலமா படைச்சிருக்கிறாரு. படைப்பு கர்த்தா என்று தந்தைக்கு தான் கூறப்படுகிறது. கணவனுக்கு கூட படைப்பவர் என்று கூறப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. கணவனை கூட படைக்கிறவர்ன்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா அவர் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அதன் மூலமா குழந்தையெல்லாம் பிறக்குது. அதனால கணவனை கூட படைப்பவர்னு சொல்லப்படுகிறது. மனைவியை சீக்காரம் செய்கிறார், பின் அவர் மூலமாக கிரேட் படைக்கிறார், பாலனை செய்கிறார். அவ்வளவே, விநாசம் செய்வதில்லை. ஒரு கணவன் இருக்காருன்னா மனைவியை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைய படைக்கிறாங்க, பாலனை செய்கிறாங்க. மற்றபடி விநாசம் செய்யறதில்லைன்றார். மேலும் தர்ம சாவர்கள் கூட படைக்கிறாங்க, பிறகு அவற்றை பாலனை வளர்த்தல் கூட செய்கிறார்கள்ன்றார். விநாசம் யாருமே செய்வதில்லை. யாருமே உலகத்துல விநாசம் செய்யறதில்ல, அதாவது அழிக்கிறது இல்லை. யாரையும் சாகடிக்கணும்லாம் யாரும் அந்த மாதிரி பண்றதில்ல. ஸ்தாபகர்களும் சரி, மற்ற படைப்பவர்களும் சரி. எல்லையில்லாத தந்தைக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது. எப்படி ஆத்மாவின் ரூபம் புள்ளியோ அதே போல பரம்பிதா பரமாத்மாவின் ரூபம் கூட புள்ளிதான் ஆகுன்றாரு. பாபா சொல்றாரு, இப்போ உடல்ல உயிர் போயிடுச்சுன்னா அந்த ஆத்மா எப்படி போகுதுன்ட்டு கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டேது ஆத்மா. கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி ரூபமா இருக்கு ஆத்மா. அதே மாதிரிதான் கடவுளும் கண்ணுக்கு தெரியாம
புள்ளி ரூபமா தான் இருக்கிறாரு. அவரும் புள்ளி தான். மற்றபடி இவ்வளவு பெரிய லிங்கம் அமைப்பது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் பூஜையின் காரணமாக அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிந்துவிற்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? அதனால பெரிய லிங்க ரூபத்தை உருவாக்கியிருக்காங்க பக்தியில எல்லாத்துக்குமே உருவம் கொடுத்த மாதிரி கடவுளுக்கும் ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. அதான் லிங்க ரூபம் கொடுத்துருக்காங்க. பாரதத்தில் ருத்ர யஞ்ஞம் படைக்கும் பொழுது மண்ணினால் சிவலிங்கம் மற்றும் சாலிகிராமங்கள் அமைத்து பிறகு அவற்றுக்கு பூஜை செய்யறாங்க. இங்க பாரதத்துலதான் வந்து ருத்ர யஞ்ஞம் படைப்பாங்க. அப்ப வந்து சிவலிங்கம் வச்சு அதுக்கு கீழே நிறைய சிவலிங்கம் குட்டி குட்டியா லிங்கம் உருவாக்கி பூஜை செய்யறாங்க. அதற்கு ருத்ர யஞ்ஞம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்வ அஸ்வமேத அவி அவினாஷி ருத்ர கீதா ஞான யங்கம் என்பதே உண்மையான பெயராகுன்றாரு. நம்ம பாபா வந்து உண்மையா அவர் ஒரு ஞான யஞ்ஞத்தை படைச்சிருக்காரு. அதோட உண்மையான பேர் வந்து ராஜஸ்வ அஸ்வமேத அவினாசி அழிவற்ற ருத்ர கீதா ஞான யஞ்ஞம் சொல்றாரு. இது சாஸ்திரங்கள் கூட எழுதப்பட்டுள்ளதுன்றாரு. இப்போது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார். வேறு சத்சங்கங்கள் எவற்றிலுமே ஆத்மா அல்லது பரமாத்மா பற்றிய ஞானம் யாரிடமும் இல்லை, கொடுக்கவும் முடியாதுன்ட்டு பாபா சொல்றார். மற்ற சத்சங்கள்லாம் ஆத்மா பரமாத்மா பற்றிய ஞானம் யார்ட்டையும் இல்லை, மற்றவங்க கொடுக்கவும் முடியாதுன்றாரு. அங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் லட்சிய நோக்கம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்களோ இப்போது படிப்பை படித்து கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா வந்து உடம்புல வந்து பிரவேசமாகுதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா அழியாது, இந்த உடம்பு தான் அழிஞ்சிருன்றார் பாபா. சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று இந்த ஆத்மா நடிக்கிறது. ஆத்மாவோ அசரீரி, சரீரத்திலிருந்து தனிப்பட்டது ஆகும் அல்லவான்ட்டு பாபா சொல்றார். தனியாக தான் வந்தோம், தனியாக தான் செல்ல வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். சரீரம் தாரணை செய்கிறார்கள், பின்ன சரீரத்தை விட்டு தனியாக செல்ல வேண்டி உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம தனியா மேல இருந்து வந்து ஒரு சரீரத்தை தாரணை பண்றோம். அப்புறம் அந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா தனியா தான் போக வேண்டியிருக்கின்றார். இதை தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் வந்து புரிய வைக்கிறார். பாரதத்தில் சத்தியுகம் இருக்கும் பொழுது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள்ட்டு பாபா சொல்றார். இதை கூட பாரதவாசிகள் அறியாம இருக்கிறாங்க. பாரதவாசிகள் புரிஞ்சிக்கல. அதாவது நம்ம தான் வந்து ஆரம்பத்துல இருந்து தர்மம் சத்தியுகம் இருக்கும்போது தேவி தேவதைகள் இருந்தாங்க. அப்போ ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. இதையே பாரதவாசிகளே புரியாம இருக்கிறாங்கன்றார். தந்தையை யார் அறியவில்லையோ அவர் எதுவும் அறியவில்லை என்று பொருள்ட்டு பாபா சொல்றாரு. பழைய ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமல் உள்ளோம் என்றே சொன்னாங்கன்னு சொல்றாரு. படைப்பு கர்த்தா எல்லையில்லாத தந்தை ஆவார். ஆனா இந்த உலகத்தையே படைச்சவர் எல்லையில்லாத காட்ஃபாதர் ஆவார். அவரே படைப்பின் ஆதி மத்திய அந்தத்தை அறிந்துள்ளார். ஆதி என்பது ஆரம்பத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. மத்தியம் என்பது இடைப்பட்டது. ஆதி என்பது சத்தியுகம், அதற்கு பகல் என்று கூறப்படுகிறது. பிறகு மத்தியத்திலிருந்து அந்திமம் வரை இரவு ஆகும்னு சொல்லி பாபா சொல்றார். பகல் என்பது சத்தியுகம், திரேதா. சொர்க்கம் வண்டர் ஆஃப் வேர்ல்டு, உலகத்தின் அதிசயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கு லட்சுமி நாராயணர் ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு காலத்துல இதே பாரத பூமி சொர்க்கமா இருந்துச்சு. அங்க லட்சுமி நாராயணன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. இதை பாரதவாசிகள் அறியாம இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை இப்போது சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். கடவுளே வந்து இப்ப சொர்க்கத்தின் ஸ்தாபனையை பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள்ட்டு பாபா சொல்றார். நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான ஆத்மாவும் மிச்சமே மனிதர்கள் அனைவருமே தேக அபிமானி ஆவார்கள். இப்ப உலகத்துல எல்லாருமே அந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு அந்த இடம் உறவினர்கள் அப்படியே அந்த மனசால புடிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அந்த ஆசை பேராசை அதுல போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த தேக அபிமானியா இருக்கிறாங்க வெளியில. ஆனா நம்மள வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன முதல் தரமான ஆத்மாவும்ட்டு பாபா சொல்றார். தந்தை ஆத்மாபிமானியாக ஆக்குறார். ஆனா கடவுள் வந்து நம்மள இது எல்லாத்துல இருந்து விடுபட வச்சு ஆத்மாபிமானியா நம்மளை ஆக்குறார். ஆத்மா என்றால் என்ன பொருள் என்பதை கூட தந்தை கூறுகிறார். ஆத்மானா என்னன்னு கூட பாபா நமக்கு சொல்றார். மனிதர்கள் எதுவும் அறியாமல் உள்ளார்கள். புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்றும் கூறுகிறார்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் அது என்ன, எப்படி, அதில் பார்ட்டு நிரம்பி இருக்குது என்பது எதுவுமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மான்றது என்ன, அதுல என்ன இருக்குது, அதுல பார்ட் நிறைய, அது வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதுல எல்லாம் நம்ம நடிப்பே அதுலதான் ஸ்டோர் ஆகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஒரு அதிசயமான நட்சத்திரம், அதுல எல்லாம் அந்த எத்தனை பிறவி எடுக்குதோ ஆத்மா அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்றது யாருக்கும் தெரியாதுன்றாரு. இப்போது உங்களுக்கு தந்தை வந்து புரிய வச்சிருக்கிறாரு. பாரதவாசிகளாகிய நீங்கள் 84 பிறவிகளின் பாகம் நடிக்க வேண்டியுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாரதம் தான் உயர்ந்த கண்டமாகும். மனிதர்கள் அனைவருக்குமே இது தீர்த்தமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளிக்க தந்தையே இங்கு வருகிறார்.
எல்லாருக்கும் சத்கதி கொடுக்க கடவுளே இங்க வர்றாரு. ராவண ராஜ்யத்திலேருந்து லிபரேட் செய்து கைடு வழிகாட்டியாகி அழைத்து செல்கிறார். மனிதர்களோ இப்படியே சொல்லிடுறாங்க, பொருள் எதுவும் அறியாம இருக்கிறாங்க. பாரதத்தில் முதலில் தேவி தேவதைகள் இருந்தார்கள், அவர்கள்தான் பின்னர் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி வருகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாரதவாசிகளே தேவதைகள், பின்னர் சத்திரியர் வைசியர் சூத்திரரா ஆகிறாங்கன்றாரு. இந்த பாரதத்துல நடிச்சவங்க தான் தேவதைகளா வாழ்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் சத்திரியரா மாறுறாங்க, அவங்க தான் வைசியர், அப்புறம் சூத்திரரா ஆகிறாங்கன்றாரு. புனர்ஜென்மம் எடுக்கிறார்கள் அல்லவா, மறுஜென்மம் எடுத்து எடுத்து இப்ப அவங்க எல்லாம் ஹிந்து தர்மத்துல இப்ப இருக்கிறாங்க. அந்த பாரதவாசிகள் தேவி தேவதைகளா நடிச்சவங்க எல்லாம் இந்து தர்மத்துல மாற்றலாகி இப்ப இருக்கிறாங்க. பேர் மாறி இருக்குது அவ்வளவுதான். மற்றபடி தன்னை தேவதைன்ட்டு அவங்களால சொல்லிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மை இல்லை. இப்போ நம்ம வந்து தர்மம் கெட்டு கர்மம் கெட்டதுனால நம்மளால வந்து தேவதைன்னு நம்மளை சொல்லிக்க முடியல. இந்து தர்மம்ன்ட்டு மாத்திட்டாங்க. அது இந்துஸ்தான் பேர் வச்சு ஹிந்துன்னு மாத்திட்டாங்க. அதனால மறுஜென்மம் கூட இங்கதான் எடுக்கிறாங்க அல்லவா. இந்த ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில் 7 நாட்கள் பிடிக்கிறதுன்றாரு. ஒரே நாள்ல எல்லாம் புரிய வைக்க முடியாது. 7 நாள் கோர்ஸ் படிக்க படிக்க தான் புரியும். பதித்தமான தூய்மை இல்லாத புத்தியை பாவனமாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் பாவன உலகத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அவருடைய ராஜ்யம் பாரதத்தில் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மம் கூட இருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணர் தூய்மையான உலகத்துல இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது வேற எந்த தர்மமும் பாரதத்துல இல்லை. ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருந்தது. பாரதம் எப்பளும் செழிப்புடன் இருந்தது. வைரம் வைரடங்களின் அரண்மனை கூட இருந்தது பாரதத்துலன்றாரு. பின்னர் ராவண ராஜ்யத்தில் பூசாரியாகி இருக்கிறாங்க. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த கோயில்கள் ஆகியவையெல்லாம் கட்டினாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சோமநாதரின் கோயில் இருந்தது அல்லவா. பக்தி ஆரம்பிச்ச உடனே தான் இந்த கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க. ராவண ராஜ்யத்துல பூஜாரி ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோமநாதன் கோயில் கூட இருந்தது. ஒரே ஒரு கோயில் மட்டும் இருக்காது இல்லையா. ஒரு கோயில் மட்டும் கட்டியிருக்க மாட்டாங்க, நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க. இங்கு கூட சிவன் கோயிலில் எவ்வளவு வைரங்கள் வைரூடியங்கள் இருந்தது. அவற்றை முகமது கஜினி ஒட்டகங்களில் நிரப்பி கொண்டு எடுத்து சென்றார் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 17 முறை படையெடுத்து வந்தாராம். நான் தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 17 முறை படையெடுத்து வந்து தோத்துட்டாரு கஜினி முகமதுன்னு. நம்ம கூட போர் புரிஞ்சு தோத்துட்டாரு நினைச்சோம். அவரு எதுக்கு வந்தாருன்னு இப்ப கடவுள் சொல்லிதான் தெரியுது, பாபா சொல்லிதான் தெரியுது. சிவன் கோயில்ல இருக்க வைர வேடங்கள்லாம் எடுத்துட்டு போகதான் வந்திருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒட்டகங்களை நிரப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அவ்வளோ பாரதத்துல அவ்வளோ செல்வம் இருந்தது. எல்லாத்தையும் ஒட்டகத்துல நிரப்பி வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஒட்டகம் மட்டுமா என்ன, ஒருவர் 1,00,000 ஒட்டகங்கள் எடுத்து வந்தாலும் கூட முழுவதையும் நிரப்பி விட முடியாது. அவ்வளோ வைர வைடூரியங்கள் கோயில்ல இருந்தது பாருங்க. துவாபரகத்திலே அவ்வளோ நிரம்பி இருந்ததுன்னா அப்ப நீங்க சொர்க்கத்தை யோசிச்சு பாருங்க, சத்தியுகத்துல எவ்வளவு இருந்திருக்கும். அந்த லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் எடுத்து வந்தா கூட முழுதும் முழு செல்வத்தையும் நிரப்ப முடியாத அவ்வளோ செல்வம் கொட்டி கிடந்தது பாரதத்துல. எப்ப துவாபர யுகத்துல. துவாபர யுகம் முதல்ல அந்த டைம்ல தானே இவரு வந்து சோம்நாத் லிங்கம் ஜோதிர்லிங்கத்தை கட்டினாரு. பிரம்மா பாபா விக்ரமாதித்த மகாராஜாவாகி அவர் தான் கட்டினாரு. அதுல அவ்வளோ வைர வைடூரியங்கள் இருந்தது. சத்தியுகத்தில் தங்கம் வைரம் வைடூரியங்களின் அநேக மாளிகைகள் இருந்தன. இங்கேயே எப்படின்னா துவாபர யுகத்திலே சத்தியுகத்துல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தங்க மாளிகை வைர வைடூரியங்கள் அநேக மாளிகைகள் இருந்தன. ஒருத்தவங்க மட்டுமா இருந்திருக்கும் தங்க மாளிகை. 108 லட்சுமி நாராயணன் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. பிரஜைகளுக்கே பாபா வந்து ஒரு பாயிண்ட் கேட்டாலே தங்க மாளிகை. இங்க கொஞ்சமா பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணாலே தங்க மாளிகை நிற. ஒரு செங்கல் வாங்குறதுக்கு காசு மதுபன்ல கொடுத்தாலே 1 ரூபாய் கொடுத்தாலே அங்க ஒரு மாளிகை கிடைச்சிருன்றாரு. அப்ப எல்லாருக்குமே மாளிகை இருந்திருக்கும் இல்லையா. சாதாரண பிரஜை கூட தங்க மாளிகைகள்ல தான் வாழ்வாங்களாம் சொர்க்கத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, அநேக மாளிகைகள் இருந்தன. எவ்வளவு தங்கம் கொட்டி கிடந்திருக்கும். முகமது கஜினியோ இப்போது வந்துள்ளார். துவாபரகத்தில் கூட எவ்வளவு அரண்மனைகள் ஆகியவை இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. துவாபர யுகத்துல கூட நிறைய அரண்மனைகள் இருந்திருக்கும். அவை பின்னர் பூகம்பத்தில் உள்ளே சென்று விடுகின்றனன்ட்டு பாபா சொல்றாரு. அப்புறம் பூகம்பம் ஏற்படுது இல்லையா. இப்ப அப்பப்ப பூகம்பம்னா வராமலா இருக்குது, அப்பப்ப வந்துட்டு தானே இருக்கு. அந்த மாதிரி அந்த அரண்மனையெல்லாம் உள்ள போயிட்டு இருக்குன்றாரு. ராவனுடையது ஒன்றும் தங்க இலங்கை இருப்பதில்லைன்னு சொல்றாரு. ராவண ராஜ்யத்திலோ பாரதத்திற்கு இந்த நிலைமை ஆகிவிடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ராவணன்றது ஒரு ஆள்லாம் கிடையாது. அவருக்கு ஒன்றும் தங்க இலங்கை எல்லாம் கிடையாது. முழு உலகமே இப்ப ராமனுடைய இலங்கை மாதிரிதான். ராவண ராஜ்யத்துல பாரதம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. 100% இரிலிஜியஸ் அன்ரைட்டியஸ் இன்சால்வெண்ட் பதித்த விஷயஸ். அதாவது பாபா சொல்றாரு 100% அதர்மம். அதர்மம் தான் இங்க அசத்தியம், உண்மையே கிடையாது. பொய் அதர்மம் திவால் ஆயிட்டாங்க மற்றும் விகாரியா ஆயிட்டாங்க. யார் ஆயிட்டாங்க, பாரதம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. 100%
அதர்மத்துல போயிட்டு அசத்தியமாயிட்டாங்க, திவாலு மற்றும் விகாரி ஆயிடுச்சு பாரதம்ன்றாரு. புது உலகத்திற்கு நிர்விகாரி என்று கூறப்படுகிறது. ஆனா அது அப்படியே டோட்டலா பாரதம் புது உலகத்துல மாறிடும், நிர்விகாரியா மாறிடும். தர்மம் வந்து திரும்ப நிலைநாட்டப்படும், சத்தியமான தர்மம் நிலைநாட்டப்படும். திரும்ப பாரதம் ஒரு ஃபார்முக்கு வந்துடும், தங்க குருவியா மாறிடும்ன்றாரு. பாரதம் சிவாலயமாக இருந்தது, அதற்கு வண்டர் ஆஃப் வேர்ல்டு, உலக அதிசயம் என்று கூறப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. மிகவும் குறைவான மனிதர்கள் தான் பாரதத்துல இருந்தாங்க. இப்போது கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இருக்கிறது. இப்போது தந்தை உங்களை புருஷோத்தமராக, தங்க புத்தியுள்ளவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான நல்ல வழியை உங்களுக்கு தருகிறார். உன்னுடைய கதியும் வழியும் தனிப்பட்டது என்று தந்தையின் வழிக்காக தான் பாடப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்போ அவன் வழி தனி வழின்ட்டு பாடப்பட்டிருக்கு. சிவன் கோயிலெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, நற்றுணையாவது நமச்சிவாயவே அவருடைய வழி தனி வழின்ட்டு. ஒரு நல்ல வழியை தான் நமக்கு வந்து கொடுக்குறாரு. நம்மளை வந்து இந்த மாயாட்டை வந்து தப்பிக்க வைக்கிறாரு. இந்த உலகம் அப்படி மோசமான உலகம், அதில் போய் மாட்டிட்டோம்னா அவ்வளோதான். அது வந்து நம்மளை குழி தோண்டி புதைச்சிரும் அந்த மாயா. அதனால நம்மள மனுஷன்லேருந்து தேவதையா வாழ வைக்கிறதுக்காக நல்ல வழியை காட்டுறாரு. அதனால அவரோட கதியும் வழியும் தனிப்பட்டதுன்ட்டு பாடப்படுகிறது. இதனுடைய பொருள் கூட யாருக்குமே தெரியாது. நான் எப்பேற்பட்ட சிறந்த வழி அளிக்கிறேன் என்றால் நீங்கள் தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். அது அவங்களுக்கு தெரியல, பக்தியில சும்மா படிக்கிறாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு வழி கொடுக்குறாரு. அதன் மூலமா நம்ம என்னவாயிரும், தேவதையாவே ஆயிடும்ன்றாரு. இப்போது கலியுகம் முடிவடைகிறது, பழைய உலகத்தின் விநாசம் கூட முன்னாடி நின்றுள்ளதுன்றாரு. மனிதர்கள் முற்றிலுமே கோரமான இருளில் கும்பகர்ணன் உறக்கத்தில் உறங்கி உள்ளார்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஏனெனில் கலியுகமோ இப்போது குழந்தையாகும்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 40,000 வருஷங்கள் உள்ளன என்று சாஸ்திரங்கள் எழுதப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. இப்பெல்லாம் உலகம் அழியாது. இவ்வளோ தரம் நடக்கும் போதே உலகம் அழியாதான். அது சரி, உலகம் அழியறத விடுங்க, நீங்க எம்ம நாளைக்கு இருப்பீங்க? இப்பெல்லாம் 40-50 வயசுல அட்டாக் வந்து போயிடுறாங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு உயிரோட வாழ்வோம்னு தெரியாது, அடுத்து என்னவா பிறப்போம்னு தெரியாது. கொஞ்சம் இந்த ஞானத்தை கேட்போன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. பிறந்தோம் வாழ்ந்தோம், என்ன வேணாலும் அனுபவிக்கணும், போகணும், இதெல்லாம் காதலே வாங்க மாட்டாங்க. உலகம்லாம் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கலியுகம் குழந்தை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குன்றாங்க. 40,000 வருடங்கள் இருக்குதுன்ட்டு சாஸ்திரங்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க வெளி உலகத்தினர். அதாவது இந்த ஞானத்தை கேட்கக்கூடாது, அதுக்காக எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. 84 லட்சம் ஜீவராசிகள் என்று நினைத்திருக்கும் காரணத்தினால் கல்பத்தின் ஆயுள் கூட நீட்டி முழக்கி விட்டுள்ளார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது 84 லட்சம் ஜீவராசிகள் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்குதான். அதனால கல்பத்தின் ஆயுள் கூட நீண்டதா இருக்கும்ட்டு பெருசா எழுதிட்டாங்க, லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு. உண்மையில் இருப்பது 5000 வருஷம் தான்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளே யோசிச்சு பார்க்கணும், ஒரு 100 வருஷமே பெருசுன்னும் போது 5000 வருஷம் எவ்வளவு பெருசு. அதை விட பெருசா எங்கேயா கல்பத்தினுடைய ஆயில் இருக்க முடியுமா? அதை யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ 100 வருஷம்னாலே நீங்க வந்து 5000 வருஷத்துக்கு கரெக்டா 84 பிறவி வருது கணக்கு. 100 வருஷத்துக்கு ஒரு பிறவினா யோசிச்சு பாருங்க, 5000 வருஷத்துக்கு கரெக்டா 84 பிறவி தான் வரும். அதுக்கு மேலலாம் பிறவிகள், லட்சக்கணக்கான பிறவியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. 84 லட்சம் பிறவிகள்லாம் எடுக்க முடியாது. எடுத்தோம்னா நமக்கு ஞாபகமே இருக்காது. இந்த பிறவிக்கே நமக்கு ஞாபகம் இல்லை, 84 லட்சம் பிறவிகள்லாம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதனால உண்மையில இருக்கிறது 5000 வருஷம்தான்றாரு. ஏன்னா பைபிள்ல கரெக்டா எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல சொர்க்கம் இருந்தது. கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆகுது. 2000 வருஷம் முடியும் போது சொர்க்கம் திரும்ப வந்துடும். இது ஒரு சுழற்சி மாதிரி, எப்படி பகல் வருது இரவு வருது, அந்த மாதிரி இந்த உலகம் வந்து ஒரு சுழற்சி மாதிரி சுழன்றுட்டு இருக்குது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு வாங்கல, அந்த மாதிரி நல்லது கெட்டது நடந்து கடைசியில நல்லதே திரும்ப வருது. நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீங்கன்னு சொல்றாரு பாபா. 84 லட்சங்கள் பிறவிகள்லாம் அல்ல என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஏன்னா இவங்க மாட்டும் கல்பத்தின் ஆயில நீட்டி முழக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பிறவி எடுக்கிறோன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கன்றார். எல்லையில்லாத தந்தையோ இந்த எல்லா சாஸ்திரங்கள் ஆகியவற்றை அறிந்துள்ளார். கடவுளுக்கு தெரியாதா என்ன? அவர் எப்பேற்பட்ட ஆள்? புத்திசாலிகளாம் புத்திசாலி. மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் தான் நம்மள ஆத்மாலே சிசிடிவி கேமராவை செட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்ப எப்பேற்பட்ட புத்திசாலி அவர் இருப்பாரு? அவருக்கு எதையும் போய் யார்கிட்டையும் படிக்கணும்னா அவசியம் கிடையாது. மேல இருந்து ஸ்கேன் பண்ணாலே எல்லார பத்தியும் எல்லாமே தெரியும். அவருக்கு தெரிஞ்சாலும் கம்முன்னு தான் இருப்பாரு, ஒன்னும் அழட்டிக்க மாட்டாரு, பணிவா இருப்பாரு. ஆனா இங்க ஒன்னும் தெரியாதவங்களும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது முட்டாள் மாதிரி இருப்பாங்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு அகங்காரமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா பாபா பாருங்க, எல்லாம் தெரிஞ்சவரு, மூளை முடுக்குல உலகத்துல என்ன நடக்குது எல்லாம் தெரியும். ஏன்னா சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும். ஆத்மா தான் சிசிடிவி கேமரா. அதை வச்சே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நம்மளுடைய ஆத்மாவை ஸ்கேன் பண்ணாலே நம்ம என்ன பாவம் பண்ணோம்,
எந்த பிறவில என்ன பாவம் பண்ணோன்றது அவருக்கு தெரிஞ்சிடும். ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டா எல்லாம் வந்துருதுல்ல, அந்த மாதிரி நம்ம என்னென்ன பாவம் பண்ணோம்னா அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லா சாஸ்திரத்துல என்னென்ன இருக்குன்னு கூட எல்லாமே தெரியுன்றார். அதனால தான் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின்றவை என்று அவர் சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா அவர் கரெக்டா தானே இருக்கும். சத்தியமானவர் சிவன், அவர் பேசுறது பொய்யா பேசுவாரு? அவரே ஒரு பிரம்மா உடல்ல நுழைஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. இதை உண்மைன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு பேய் ஒரு பொண்ணு உடம்புல நுழைஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னா உட்காந்து அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க. ஆனா ஒரு கடவுள் ஒருத்தர் உடம்புக்குள்ள நுழைஞ்சு இந்த உண்மையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க. அதுதான் இது ஒரு உலகம். உண்மைக்கு காலமே கிடையாது, பொய்க்கு தான் காலம் இல்லையா? அந்த மாதிரி இவ கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாமே இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய இது சாஸ்திரங்கள்லாம், அதை நம்பாதீங்கன்றாரு. இது அரைக்கல்பம் நடக்கிறது, இதெல்லாம் மனுஷங்க எழுதுந்து. இதன் மூலம் யாரும் என்னை சந்திப்பதில்லைன்ட்டு சொல்றாரு. மகாபாரதம் ராமாயணம் படிச்சாலாம் கடவுள்கிட்ட நம்ம நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. கடவுளை எப்படி அடைய முடியும்? அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. அவரே அவரை பத்தி சொல்ற வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. மனுஷங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். இது கூட சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஒருவேளை கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கானதாக இருந்திருந்தால் பிறகு ஜனத்தொகை மிகவும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி இப்ப கல்பத்தினோட ஆயுள் 5000 வருஷம் இல்ல, லட்சக்கணக்கான வருஷம்னா பாப்புலேஷன் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் இல்லையா? பில்லியன் கணக்கு மேல போயிட்டு இருக்கிறோம். இப்பயே 800 கோடி தாண்டுது. நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா எங்கேயோ எகிரிட்டு இருக்கும் பாப்புலேஷனு. அப்ப நிக்க கூட இடம் இருக்காது பூமியில. நீங்க சொல்ற அளவுலாம் கல்பத்தினுடைய ஆயுள் கிடையாது. ஏனெனில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2000 வருடங்குள்ளேயே இவ்வளவு ஆகியுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் 2000 வருஷம் தான் ஆகுது பூமியில. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க, நீங்க போய் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அவங்க 2000 வருஷம் ஆகுது. அவங்க வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடிதான் பூமியில சொர்க்கம் இருந்துச்சு. அவங்க 2000 வருஷம் ஆகுது. ஏன்னா கிறிஸ்துவோடைய பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு இருக்கும் இல்லையா? கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் தான் ஆகுது. அவர் வந்த பிறகுதான் கிறிஸ்துவர்கள் வந்தாங்க. அப்ப 2000 வருஷங்களுக்குள்ளார அவங்களோட பாப்புலேஷனு அதிகமாயிருக்குன்றாரு. பாரதத்தினுடைய உண்மையான தர்மம் தேவி தேவதா தர்மம் ஆகும். அது வழி வழியாக வந்திருக்க கூடும். ஆனால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து விட்டிருக்கும் காரணத்தினால் நம்முடையது இந்து தர்மம் என்று சொல்லிடுறாங்கன்னு சொல்றாரு. ஆனா மொத பூமியில உருவான தர்மம் உண்மையான தர்மம் தேவி தேவதா தர்மம் தான். அதுதான் வழி வழியா இப்ப வந்திருக்கிறாங்க. அவங்க அவங்க பேரை மாத்திட்டாங்கன்றாரு. நம்முடைய இந்து தர்மம்ட்டு சொல்லிட்டாங்க. இந்து தர்மமும் இருப்பதே இல்லை. சரி, இந்து தர்மம் யாரு ஸ்தாபகர்? யார் அதை இப்ப கிறிஸ்துவ தர்மத்துக்கு கிறிஸ்துவ ஸ்தாபனை பண்ணாரு, முஸ்லிம் தர்மத்துக்கு இஸ்லாம் தர்மத்துக்கு இப்ராஹிம் ஸ்தாபனை பண்ணாரு. ஒவ்வொருத்தவங்க ஸ்தாபகர் இருக்கிறாங்க. இந்து தர்மத்துக்கு யார் ஸ்தாபகர்? பேர் எப்படி இந்துன்னு வந்தது? இதெல்லாம் கேட்டா தெரியுமா? எதுவும் தெரியாது. நான் இந்துன்னு மட்டும் சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளுடைய தர்மம் பேர் எப்படி வந்தது, நம்ம தர்ம ஸ்தாபகர் யாரு, எதுவும் நம்ம கேட்டா தெரியாது. ஏன்னா அது பேரே இல்லை, தப்பு. இந்து தர்மமே நமக்கு கிடையாது. இங்கிலீஷ்காரன் இந்துஸ்தான் பேரை வச்சு தர்மத்து பேரே மாத்திட்டு போயிட்டான். வெளிநாட்டுக்காரன் நம்ம பேரை மாத்திட்டு போயிட்டான். நம்மளோட பேர் முன்னாடி சனாதன தர்மம்ட்டு இருந்தது. அது எப்படி வந்தது சனாதன தர்மம்? அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் மாறி, அதாவது உருமாறி அப்படி ஆயிடுச்சு. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து விட்டிருக்கும் காரணத்தால் நம்முடையது இந்து தர்மம் என்று சொல்லிட்டாங்க. இந்து தர்மமும் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றார் பாபா. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும்போது விஷ்ணுபுரியாக இருந்தது. இப்போது இருப்பது ராவணபுரி. அதே தேவி தேவதைகள் 84 பிறவிகளுக்கு பிறகு என்ன ஆகிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, ராவணபுரி ஆயிடுச்சு. விஷ்ணுபுரியா இருக்கும் போது எல்லாம் தேவதைகளா இருந்தோம். இப்ப ராவணபுரியில எப்படி ஆயிட்டோம்னு சொல்றாரு. தேவதைகளை நிர்விகாரி என்று தங்களை விஷயஸ் விகாரி என்றும் கருதி அவர்களுக்கு பூஜை செய்யறாங்க. இப்ப லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போறோம், அவங்கள தேவதைன்னு சொல்றோம். அவங்களாம் நிர்விகாரியா இருந்தாங்க. அதனால அவங்கள விகாரின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் நிர்விகாரி, அவங்களாம் நம்மளோட உயர்ந்தவங்கன்னு நினைச்சுக்கிட்டு பூஜை செய்யறாங்க. சத்தியுகத்தில் பாரதம் நிர்விகாரியாக இருந்தது, புது உலகமாக இருந்தது. அதற்கு புதிய பாரதம் என்று கூறுகிறார்கள். இது இருப்பது பழைய பாரதமாகன்ட்டு பாபா சொல்றார். புதிய பாரதம் என்னவாக இருந்தது? பழைய பாரதம் என்பது என்ன? புதிய உலகத்தில் பாரதமே புதியதாக இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. புதிய பாரதம் புது உலகத்துல புதிய பாரதம் இருந்தது. அது பாரதமே புதுசா இருந்ததுன்றாரு. இப்ப பழைய பாரதமா இருக்குது. இப்போது பழைய உலகத்தில் பாரதம் கூட பழையதாகும்ன்றாரு. என்ன கதி ஆகிடுச்சு பாருங்க பாரதத்தினுடைய நிலைமைன்றாரு. பாரதம் தான் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது, இப்போது நரகம் ஆகும்ன்றாரு. பாரதம் மோஸ்ட் சால்வெண்ட், மிகவும் செழிப்புடையதாக ஒரு காலத்துல இருந்தது. பாரதமே மோஸ்ட் இன்சால்வெண்ட், மிகவும் திவாலாக ஆகி உள்ளது. கடன் வாங்குது. இப்ப நம்ம நாடு இந்தியா தான் கடன் வாங்குது. இங்க இருக்கிறவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இங்க இருந்தா சம்பாதிக்க முடியலன்ட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டுல பணம் கொட்டி கிடக்குது. ஏன்?
எல்லாம் இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதுதான். அங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. அதனால அங்க வச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழறாங்க. அது அப்படியே கர்மா தான், கர்மா ரிட்டர்ன் ஆகும், எல்லாம் திரும்ப நம்மள்ட்டே வந்துரும். அப்ப முடிஞ்சிரும். அதாவது கடன் வாங்கினதுலாம் இங்க இருந்து தூக்கிட்டு போனதெல்லாம் இங்க வந்துட்ட பிறகு முடிஞ்சிரும். திரும்ப பாரதம் வந்து தங்க குருவி ஆயிடும். எல்லோரிடமும் யாசகம் கேட்டு கொண்டு இருக்குது இப்ப இந்தியான்றாரு பாரதம். பிரஜைகளிடம் கூட யாசிக்கின்றார்கள், இதுவோ புரிந்து கொள்ளும் விஷயமாகும் அல்லவான்றார். இன்றைய தேக அபிமானி மனிதர்களுக்கு கொஞ்சம் பைசா கிடைத்த உடனேயே நாங்களும் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. இப்பெல்லாம் தேக உணர்வுல என்ன பண்றாங்க, காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டு நாங்கெல்லாம் பெரிய ஆளு, நாங்க இங்கேயே சொர்க்கத்துல இருக்கிறோம்ட்டு நினைச்சுக்கிறாங்க. சுகதாமத்தை, சொர்க்கம் முற்றிலுமே அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இதே உலகத்துல சொர்க்கம்னு ஒண்ணு வந்துருச்சு. அங்க லட்சுமி நாராயணனே ராஜ்யம் பண்ணாங்க. ஆனா துளி அளவு கூட தேகாபிமானம் அகங்காரமே கிடையாது. நான் தங்க மாளிகையில இருக்கிறேன், நான் புஷ்பக விமானத்துல பறந்து போறேன். அங்கங்க ஒருத்தவங்க லட்சுமி நாராயணோட மாளிகையில அத்தினி ஏரோப்ளேன் மாதிரி நிக்கும். ஏரோப்ளேன்னா புஷ்பக விமானம். அவங்களுக்கு சொந்தமா புஷ்பக விமானம் தான் இருக்கும், அதுலதான் பறந்தே போவாங்க. அவங்களே வந்து அழட்டிக்காம நான் சொர்க்கத்துல இருக்கிறேன்னு கூட சொல்லிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அழட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க லட்சுமி நாராயணன். அவ்வளோ சொத்துக்கு அதிபதியா இருந்தாலும் பணிவா இருப்பாங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னா கூட தேக அபிமானத்துல நான் சொர்க்கத்துல இருக்கிறேன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஏனெனில் கல்புத்தியாக இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க. இப்போது அவர்களை தங்க புத்தியாக ஆக்குவதற்கு 7 நாள் பட்டியல உட்கார வைங்கன்றார் பாபா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட்டின்னு வந்து 7 நாள் கோர்ஸ் உட்கார வைங்க. ஏனெனில் பதிதமாக தூய்மையற்றவராக இருக்கிறார்கள் அல்லவா, தூய்மை இல்லாதவர்களை இங்கோ அமர்த்த முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிலர் ரொம்ப பத்தித்தமா இருப்பாங்க, சாப்பாட்டு குடித்தல் எல்லாமே மோசமா இருக்கும். சிகரெட்டு பீடி இப்படி எல்லாம் இருக்கிறவங்களாம் நம்ம எப்படி கூட்டாந்து இங்க உட்கார வைக்க முடியும்? அதனால மது அருந்துறவங்க, ரொம்ப தூய்மை இல்லாம இருக்கிறவங்கள இங்க அமர்த்த முடியாது. இங்கு பாவனமானவர்கள், தூய்மையானவர்கள் தான் இருக்க முடியும் சொல்றாரு. பிகே ஆயிருக்கிறாங்கனாலே கண்டிப்பா தூய்மையானவங்களா தான் இருக்க முடியும். பதிதமானவர்களை அனுமதிப்பதில்லை. மதுபன்ல எல்லாம் தூய்மை இல்லாதவங்கள அனுமதிப்பதில்லை என்றார். நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கமேகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். பாபா நம்மை இது போல புருஷோத்தமராக ஆக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்றாரு. இது உண்மையான சத்யநாராயணன் கதையாகும். சத்தியமான தந்தை உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்காக ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஞானம் ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கிறது. அவருக்கு ஞான கடல் என்று கூறப்படுகிறது. அவர்கிட்ட தான் எல்லா ஞானமும் இருக்குது. சாந்தியின் கடல், தூய்மையின் கடல், இது அந்த ஒருவரின் மகிமை மட்டுமே ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. வேற யாருக்கும் இந்த மகிமை இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. தேவதைகளின் மகிமை தனியானது ஆகும். அந்த கடவுளோட மகிமை, அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கேன்றாங்க பாருங்க, எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க. அப்பனா அவருக்கு அவரோட மகிமை தனின்றாரு. அவர் வந்து ஞான கடல், சாந்தியின் கடல், தூய்மையின் கடலா இருக்காரு. எல்லாத்துலயும் கடலா இருக்காரு. ஒரு மனுஷன் அப்படியே கொட்டி கிடக்குது அவர்கிட்ட. மனுஷன் கிடையாது, ஆத்மா, அவர் பரமாத்மா கொட்டி கிடக்குதுன்னா அவர் என்னன்னு சொல்றது? அவரை கடல் தானே சொல்ல முடியும். எவ்வளவு நாள் அள்ளிக்காங்கன்றாரு. கடல்னா யோசிங்க, கடல்னா எப்படி இருக்கு, பறந்து விரிஞ்சிருக்குல்ல. ஒரு அணுவை பிளந்து அதுல 7 கடலை கொட்டினாங்க அப்படின்ட்டு சாஸ்திரத்துல இருக்குதான். அது யாருன்னா பரமாத்மா தான். அவர் ஒரு புள்ளியா இருக்கிறாரு. ஆனா புள்ளின்னு சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அந்த புள்ளிக்குள்ளார அவ்வளோ 7 கடலே இருக்குது. 7 கடல்னா என்னென்ன? ஞான கடல், தூய்மை கடல், அன்பு கடல், அமைதி கடல், எல்லா கடலும் வந்துருது. அதுல சுகக்கடல், ஆனந்த ஆனந்த கடல் எல்லாம் வந்துருது. அப்ப அந்த குணங்கள்லாம் அப்படியே கடலா இருக்கிறாரு அவரு. கடலா இருக்கும் போது அவரை நினைக்க நினைக்க நமக்கு வந்து அது எல்லாமே நமக்கு வந்துருது. நம்மளும் அந்த மாதிரி மாற முடியும். அதுக்குதான் அவரை நினைக்க சொல்றாரு. அவரை நினைச்சாலே அவரை மாதிரி அது பூவோட சேர்ந்த நாரம். இப்போ உங்க உங்க ஃப்ரெண்டை சொல்லுங்க, உங்களோட குணத்தை சொல்றான்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்டு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களா, அவங்கள மாதிரிதான் நம்மளும் இருப்போம். அவங்க வந்து நான் அங்கேயும் இங்கேயும் கூட்டு போவாங்கன்னா நம்மளும் அங்க போவோம். அவங்கள மாதிரியே வீணா போயிருப்போம். அந்த மாதிரி இப்ப பாபா கூட நம்ம சேர்ந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவர் எப்படி கடலா இருக்கிறாரு எல்லாத்துலயும், அவரு மாதிரியே நம்மளால ஆக முடியும்ன்றாரு. அதனால்தான் வேற யாருக்கும் இந்த மகிமை இருக்க முடியாதுன்றாரு. அவர் தனியானவர். ஆனா இப்ப லட்சுமி நாராயணன் தேவதைகள் அவங்களா இருக்கிறாங்களே, அவங்களோட மகிமை தனியானதுன்றாரு. அவங்க அவங்க வந்து நிர்விகாரி குணமுடையவர்கள், அஹிம்சா பரமோ தர்மம். கிருஷ்ணர்னா அவரோட மதிப்பே தனி. ஆனா கடவுளுக்கு நிகரா யாராலையும் மகிமை இருக்க முடியாது. ஏன்னா முழு உலகமும் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு தான் சொல்றாங்க இல்லையா. பரம்பிதா பரமாத்மா சிவனின் மகிமை தனியானது ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அவர் தந்தை ஆவார். அவர் நம்மளுடைய அப்பா. ஆத்மா வேற, பரமாத்மா வேற. ஆத்மாவுடைய மகிமை தனி, பரமாத்மாவுடைய மகிமை தனி. இப்ப லட்சுமி நாராயணலாம் இருக்கிறாங்களா, அவங்களும் ஆத்மா தான். அவங்க வந்து அந்த தேவதா ஆத்மா. அதனால அவங்க வேற, பரமாத்மா வேற. அவங்களாம் தேவ ஆத்மா.
பரமாத்மா அவங்கள விட உயர்ந்தவர். அதனாலதான் அவர் வந்து நம்மள அந்த மாதிரி ஆக்குறாரு. இப்ப அவர் தந்தை ஆவார். கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல மாட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் அப்பான்னு நம்மளே சொல்ல மாட்டோம். மற்ற தர்மத்தவங்க எப்படி ஏத்துக்குவாங்க கிருஷ்ணர் தான் கடவுள்ன்ட்டு? கிருஷ்ணரை நம்மளே அப்பான்னு சொன்னது கிடையாது. கிருஷ்ணர் குழந்தை. கிருஷ்ணர் குழந்தைன்னு நமக்கு தெரியும். அவர் வந்து குழந்தையா இருப்பாரு, தொட்டில் ஆட்டுவாங்க. அதனால நமக்கு தெரியும் கிருஷ்ணர் குழந்தைன்ட்டு. அவரை தந்தைன்னு நம்மளே சொல்ல மாட்டோம். அப்ப மற்ற தர்மத்தில் எப்படி அவரை கடவுள்னு ஏத்துக்குவாங்க? அப்ப தெரியுது இல்லையா? அப்ப கடவுள் யாரு? கிருஷ்ணர் கண்டிப்பா கிடையாது, கடவுள் கிடையாது. அவர் தேவாத்மா. அவரோட மகிமே தனி. ஏன்னா அவர் வந்து புருஷோத்தமர், உத்தமமா இருக்கிற ஆத்மா, மகான் ஆத்மா. அவர் வந்து அஞ்சு விகாரமும் இல்லாதவர், நிர்விகாரி. அது மாதிரி டபுள் அஹிம்சாவாதி, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாரு, சுகம் மட்டுமே கொடுப்பாரு. சொர்க்கத்தின் இளவரசர் அவரோட மகிமை தனி. ஆனா கடவுளோட மகிமை வேற. இப்போது பகவான் என்பவர் யார்? இப்போது கூட பாரதவாசி மனிதர்களுக்கு தெரியாது கடவுள் யாருன்னு. கிருஷ்ண பகவானச்சோ என்று கூறிவிடுகிறார்கள். இப்ப எதுக்கு இதெல்லாம் பாபா சொல்றேன்னா, இந்த பாரதவாசிகள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா கிருஷ்ணர் தான் கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் கடவுள் கிடையாது. அவரை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க, மற்ற தர்மத்தினர் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதனால சொல்றாரு. அவரும் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறாரு. கீதை எழுதினவர் கிருஷ்ணர்னு போட்டாங்க, ஆனா உண்மையான கீதையை சொன்னவர் சிவன் தான். கிருஷ்ணர் வந்து பிறவி எடுக்கிறார், மறுபிறவில வர்றார். அவரும் முழுமையாக 84 பிறவி எடுக்கிறார். சூரிய வம்சத்தினரே சந்திர வம்சத்தினர், பின் அவர்களே வைசிய வம்சத்தினரும் ஆகிறாங்கன்றாரு. இப்ப கிருஷ்ணருடைய வம்சம் தான் சூரிய வம்சம். அதுலதான் நம்மளாம் போயிட்டு தேவதையா பிறக்கிறோம். அதுக்கப்புறம் ராமரோட வம்சம் தான் சத்திரிய வம்சம், சந்திர வம்சம். சூரிய வம்சம், சந்திர வம்சம் அடுத்த வம்சம். அதுக்கப்புறம் வைசிய வம்சம் துவாபர யுகத்துல வந்துடுது. மனிதர்கள் ஹம்சோ நாமே அதுவாக தேவதையாக இருந்தோம் என்பதன் பொருள் கூட புரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களுக்கு தெரியல நான் தான் தேவதை, ஆனா நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து நான் தான் தேவதைன்னு சொன்னா மேலங்கிலும் பாக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. நானே கடவுள்னு சொல்றவங்கள கூட நம்பிடுறாங்க பொழுது. ஆனா நான் தேவதை, நான் லட்சுமி நாராயணனா இருந்தேன்னா மேலங்கிலும் பாக்குறாங்க, நீ எல்லாம் லட்சுமி நாராயணன்ட்டு. அதனால ஹம்சோ சோகம், நாமே தேவதையாக இருந்தோம் என்பதை பொருளை கூட புரியாம இருக்கிறாங்கன்றாரு. நாமாகிய ஆத்மாவே பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். எவ்வளவு தவறு ஆகும்னு சொல்றாரு. அதாவது நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, அது எவ்வளவு தவறு. எப்படி கடவுளை போய் நம்மன்னு சொல்லிக்க முடியும்? இப்போ ஒருத்தவங்க பேர் மாற்றம் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணா போலீஸ்ல புடிச்சு போட்டுருவாங்களா இல்லையா? இப்ப நான் இன்னொருத்தவங்க வந்து அவங்கதான் நானு, அவங்க பேரை யூஸ் பண்ணி நான் ஏதோ தவறு பண்றேன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்ப என்ன புடிச்சு ஜெயில போடுவாங்களா மாட்டாங்களா? அப்ப கடவுள் வேற ஒருத்தர், அவரை போய் நான் சொல்லிக்கிறீங்களே, உங்களை என்ன பண்றது? இது எவ்வளவு பெரிய பாவம். அவரோட பேருக்கு இழுக்கு பண்றீங்க. எல்லா தவறையும் பண்ணிட்டு நான் தான் கடவுள்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தவறாகுன்றாரு. இது பாவம், அவ்வளவு பாவம் பண்றீங்கன்றாரு. கடவுளோட பேரை மிஸ்யூஸ் பண்றீங்க. பாரதத்தின் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எவ்வாறு ஆகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிய வைக்கிறீங்க என்றார். இது ஞானமாகும். இப்ப இதை நம்ம உண்மையெல்லாம் புரிய வைக்கிறோம். பாபா நமக்கு சொல்றாரு, நம்ம உண்மையை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறோன்றாரு. இது ஞானமாகும். அவை எல்லாமே பக்தி. நம்ம இது வரைக்கும் 63 ஜென்மமா நம்ம கடந்து வந்தது பக்தி. அதெல்லாம் பக்தி. இதுதான் உண்மையான ஞானம்ன்றாரு. சத்தியுகத்தில் எல்லோரும் பாவனமாக இருந்தாங்க. சொர்க்கத்துல ராஜா ராணியின் ராஜ்யம் கூட நடந்து கொண்டிருந்தது. அங்கு மந்திரி கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா சுயம் ராஜாவே வந்து எல்லாம் தெரிஞ்சவரா இருப்பாரு. பகுத்தறியும் சக்தி அவருக்கு இருக்கும். அவர் என்ன செய்யணுமோ எல்லாம் கரெக்டா நடக்கும். அங்க யாரும் ஆள் தேவையில்ல, ஆலோசனை சொல்லலாம். அதனால மந்திரி அங்க தேவையில்லை. ஏனெனில் சுயம் ராஜா ராணியே அதிபதியாக அங்க இருப்பாங்கன்றார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறப்பட்டு இருப்பார்கள். அவர்களிடம் அறிவு இருக்கும். அதாவது ராஜா ராணி லட்சுமி நாராயணன் அறிவு ஞானம் நிறைஞ்சவங்களா அங்க இருப்பாங்க. லட்சுமி நாராயணுக்கு யாரிடம் இருந்தும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பாபா ஆத்மாவை கிளீன் பண்ணி பகுத்தறியும் சக்தி, எல்லா சக்தியும் கொடுத்துடுறாரு. அதனாலதான் அங்க போயிட்டு நம்ம ஆலோசனை எல்லாம் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மந்திரியே இருப்பதில்லை. பாரதம் போன்ற தூய்மையான தேசம் எதுவுமே இருந்ததில்லைன்றார். பாருங்க, இவ்வளோ தேசம் இருக்கே, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ரஷ்யான்னு. ஆனா பாரதம் மாதிரி, இந்தியா மாதிரி ஒரு தூய்மையான தேசம் இருந்ததே இல்லைன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு காலத்துல தூய்மையான தேசமா இருந்தது, மகான் பவித்திர தேசமாக இருந்தது. அதனாலதான் பாரதம் பேர் போனதுன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டினர்லாம் இங்கதான் வராங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வெளிநாட்டினர் இங்கதான் வருவாங்க. அந்த கோயிலெல்லாம் அப்படி சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. துவாபர யுகத்துல இருந்து வந்த கோயிலுக்கு அவ்வளோ மகிமையை கொடுப்பாங்க. அவ்வளோ அந்த ராஜராஜ சோழன் கட்டின கோயில் அதெல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது எப்படி கட்டினாங்க? அந்த அளவுக்கு அறிவாளிகளா பாரதவாசிகள் இருந்திருக்கிறாங்க. துவாபர யுகத்துல இருந்திருக்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி சத்தியுகம் திரேதாயுகத்துல எவ்வளவு புத்திசாலிகள் இருந்திருப்பாங்க.
பாரதம் தான் தங்க குருவியா இருந்ததுன்றாரு. மகான் பவித்ர தூய்மையான தேசமாக இருந்தது. பேரே சொர்க்கம் என்பதாக இருந்தது பாரதம். பாரதம் தான் சொர்க்கம். அதுதான் அதிசயம். இங்க 7வது அதிசயம், 7 அதிசயம் சொல்றாங்களே, உலக அதிசயமே பாரதம் தான்றாரு. இப்போது இருப்பது நரகம். இப்ப நரகமாயிடுச்சு, பாரதமே நரகமாயிடுச்சு. நரகத்தை பிறகு சொர்க்கமாக தந்தை தான் ஆக்குவார்ன்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு தந்தையின் நல்வழிப்படி நடந்து மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும். இந்த இனிமையான சங்கமேகத்தில் சுயம் தங்களை புருஷோத்தமராக தங்க புத்தினராக ஆக்கி கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், 7 நாள் பட்டியில் அமர்ந்து பத்தித்தமான தூய்மையற்ற புத்தியை பாவன புத்தியாக ஆக்கி கொள்ள வேண்டும். சத்தியமான தந்தையினும் சத்திய நாராயணன் உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தையின் வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவராக ஹானஸ்டாக ஆகுங்க. இப்ப ஒவ்வொரு பொக்கிஷமும் நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்ப நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ, ஞானம், குணம், சக்தி, எல்லாத்தையும் நம்ம செல்வம் கூட கிடைக்குது, எல்லாத்தையும் நம்ம பாபாவுடைய வழிகாட்டுதல் படி காரியத்துல ஈடுபடுத்தணும். அப்பதான் நம்ம நேர்மையானவர்ன்ட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி நேர்மையானவரா ஆகுகன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. யார் ஒருவர் தந்தையால் கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்களை தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்த மாட்டார்களோ அவர்களே நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுவார்கள்ட்டு சொல்றாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை தன்னுடைய நேரம், சொல், செயல், சுவாசம் மற்றும் எண்ணம் ஆகியவற்றை பிற வழிப்படி பரமத்து அல்லது சங்கதோஷத்தின் கூடாத நட்புப்படி வீணாக இழக்கிறாங்களோ, சுயசிந்தனைக்கு பதிலாக பரசிந்தனை செய்கிறாங்களோ, சுயமரியாதையில் இருப்பதற்கு பதிலாக ஏதேனும் அபிமானத்தில் அகங்காரத்தில் வராங்களோ, ஸ்ரீமத்துக்கு பதிலாக மன்மத்தின் ஆதாரத்தில் மனது போன வழியில நடக்கிறாங்களோ அவர்களை நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படவே மாட்டாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாபா நமக்காக எல்லாமே கொடுக்குறாரு. இந்த பிறவிலே நமக்கு செல்வம் கொடுக்குறாரு, காசு, பணம், டைமு கொடுக்குறாரு. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சுவாசம் எல்லாமே பாபா இப்போ கொடுத்தது தான். புது பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவில அவர் வழிப்படி, அவர் வழிகாட்டுதல் படி தான் எந்த ஒரு காரியமும் செய்யணும். அவங்க தான் நேர்மையானவர்கள்ன்றாரு. மற்றபடி பரமத் படி மற்றவங்க பேச்சை கேட்கறது, கூடாத நட்பு கூட சேர்ந்து வேஸ்ட்டாக டைமை வேஸ்ட் பண்ணுறது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது, சொல்லு, செயல், சுவாசம், எண்ணம், பணம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம். சுயசிந்தனைக்கு பதிலாக பரசிந்தனை பண்ணுறது, மற்றவங்கள பற்றியே யோசிக்கிறது, தன்னை யோசிக்காம நான் யாரு, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். பாபா சுயசிந்தனை பண்ண சொல்றாரு. இவங்க மற்றவங்கள பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் சுயமரியாதையில் இருக்காம ஏதேனும் அகங்காரத்துல வர்றது, அகங்காரத்துல பேசுறது, ஸ்ரீமத் படி நடக்காம மன வழிப்படி நடக்கிறது, அவங்கெல்லாம் நேர்மையானவங்களே கிடையாதுன்ட்டு பாபா இந்த முறையில சொல்லிட்டாரு, வரதானத்துல சொல்லிட்டாரு. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உலக நன்மைக்கான விஸ்வ கல்யாண காரியத்துக்காக கிடைக்க பெற்றுள்ளது. இப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் உலக நன்மையில போடணும்ட்டாரு. எனவே அந்த காரியத்தில் மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும். பாபா சொல் பேச்சு கேட்டு பாபா என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு மனவழி பிற வழிப்படி நடக்கக்கூடாது, அது நேர்மையானது கிடையாதுன்ட்டாரு. அது இப்ப யார் இப்ப விஸ்வ கல்யாணத்துக்காக அந்த எல்லாத்தையும் பொக்கிஷத்தை பயன்படுத்துறாங்களோ அதுவே நேர்மையானவர் ஆகுவதாகுன்றாரு. ஸ்லோகன், எதிர்ப்பு என்பதை மாயாவுடன் செய்யுங்கள், தெய்வீக பரிவாரத்துடன் அல்லன்ட்டு சொல்லிட்டாரு. இப்ப மாயாதான் நம்மளை எதிர்க்குது, 5 விகாரம் தான் நம்மளை எதிர்க்குது. அந்த கோபத்தை போய் நம்ம இந்த மாயா பண்ற வேலைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், பரிவாரத்து கூட கோச்சிக்கிறோம். இந்த பிகே ஃபேமிலி கூட அவங்க மூலமா டெஸ்ட் பேப்பர் வரலாம், நமக்கு அது ஏதோ ஒரு கணக்கு வழக்கு முடியறதுக்காக கூட வரும். அதனால கோச்சிக்கிட்டு நம்ம சென்டருக்கே போகாம விடுறது, இல்லை அவங்கள்ட்ட கோச்சிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. பிகே ஃபேமிலி கூட நம்ம பரிவாரத்தை கூட கோச்சிக்கிட்டு போயிடக்கூடாது, எதிர்ப்பு கொடுக்கக்கூடாது. எதிர்ப்பு மாயாட்ட காட்டுங்க, ஆத்மா அபிமானியாகி மாயாவை வெல்லுங்க, பரிவாரத்து கூட போய் சண்டை போடாதீங்க, கோச்சிக்காதீங்கன்னு சொல்றாரு. எதிர்ப்பு காட்டாதீங்கன்றாரு. அவ்யக்த சமிஞை, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஒரு எல்லையற்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடக்கூடாது. இப்போ உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரு தந்தையின் குழந்தைகள் தான், எல்லையற்ற குடும்பத்தை சேர்ந்துடும். நம்ம எல்லாருமே பிகேஸ் தான், ஒட்டுமொத்த உலகமும் பிகேஸ் தான். ஏன்னா நம்மளாம் முன்னாடி பிகே ஆயிரும், அவங்களாம் பின்னாடி நம்ப மாட்டாங்க, அவ்வளவுதான். நம்பாத பிகேஸ், நம்ம நம்புற பிகேஸ். ஆனா எல்லாருமே பிரம்மா வழி வர்றவங்க தான், பிரம்மா மூலமான படைப்பு தான். ஏன்னா இந்த ஒரு 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 பாயிண்ட் ஞானம் எப்பயாவது எல்லாருக்கும் கடைசியா போயிடும். எல்லாருக்கும் மண்மனாபவன்ற ஞானம் போயிடும். அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்ற ஞானம் போயிடும். அந்த ஒரு துளியாவது கிடைச்சிடும்.
அதனால எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். அதனால தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகத்துடன் கூடிய உயர்ந்த எண்ணம் சதா உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். அப்ப எல்லாருக்கும் சொல்லுங்க, ஊக்கம் உற்சாகத்தோட. உங்களுக்கு யாருமே வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, எல்லாருக்கும் செய்தி போயிடணும். தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் பிஸியாக இருந்துடாதீங்க. எல்லையற்ற மேடையில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. நம்ம ஒரு குறுகிய எண்ணத்தோட இருக்கக்கூடாது. என் குடும்பம், என் வீடு, எங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் நான் ஞானத்தை சொல்லுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. தான் குடும்பத்துக்காக பிஸியா இருந்துடாதீங்க. எல்லையற்ற மேடையில நின்றுட்டு இருக்கிறீங்க. எல்லையற்ற ஆத்மாக்களுக்காக சேவைக்கான எண்ணங்களை இப்ப வையுங்க. இதுவே வெற்றிக்கான எளிமையான வழியாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நான் எங்க இருக்கிறேன், நான் எல்லையற்ற மேடையில நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாருக்காகவும் சேவைக்காக எண்ணெய் வைங்க. இதுவே வெற்றிக்கு எளிமையான வழியாகும்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.